உங்களுக்கே தெரியாம உங்க நிலத்துல இருக்க உயிர்களை நீங்க கொன்னுட்டு இருக்கீங்க. புரியல நான் சொல்றேன். பெரும்பாலும் நிலத்துக்கு தேவையான தழைச்சத்துக்கு நம்ம பயன்படுத்துற யூரியா தான். ஆனா அந்த யூரியால கொடுக்குற தழைச்சத்தை விட நுண்ணுயிர்கள் அதிகமான தழைச்சத்தை நம்ம மண்ணுக்கு கொடுக்குறது. நம்மாழ்வார் அதான் சொன்னது. ஏன்பா காட்டுல இருக்க தழைச்சத்து அவ்வளோ இருக்கு, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ உயிர்கள் மண்ணில் இருக்கு, அதை தாண்டி நம்ம ஏன் யூரியா போடணும்? இந்த யூரியா எப்படி இந்த நுண்ணுயிர்களை அழிக்குது அப்படின்றத பார்ப்போம். யூரியாவோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NH2CO NH2. இந்த NH2CO NH2 என்ன ஆகும்னா நம்ம மண்ணில் போடும்போது அதுல இருக்க நைட்ரஜனை மட்டும் நம்மளோட செடிகள் எடுத்துக்கும். அதை தாண்டி மீதி இருக்க நைட்ரஜன் அந்த நிலத்திலே படிஞ்சு கிடக்கும். அந்த நைட்ரஜன் காலப்போக்கில் அமோனியாவா மாறி அந்த அமோனியால இருக்க ஹைட்ரஜனை மண்ணுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஹைட்ரஜனை மண்ணுக்கு கொடுக்கும்போது இது ஒரு அமிலத்தன்மை அசிடிட்டி உருவாகி நுண்ணுயிரில் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வரும். ஸோ என்ன ஆகும்னா காலப்போக்கில் நீங்க போட்ட ஒரு மூட்டை யூரியாவை 2 மூட்டை யூரியா, 3 மூட்டை யூரியா, 4 மூட்டை யூரியான்னு அதிகமாயிட்டே போகும். என்ன காரணம்? நுண்ணுயிர்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்க தழைச்சத்தை அது கொடுக்க முடியாம பண்ணுது, அது இறந்துகிட்டு வருது. இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் நுண்ணுயிர்களோட வளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கும் எஸ்எல்ஆர் பயோ உரங்கள் கடந்த 5 வருஷமா உற்பத்தி பண்ணிட்டு வரும். நம்ம எஸ்எல்ஆர் பயோ உரங்கள் பயன்படுத்தினால நம்ம சொன்ன அனைத்துமே பயிர்கள் கிடைச்சது. என்னென்ன? தழைச்சத்து, நுண்ணுயிர்கள் பெருக்கம், நுண்ணுயிர்கள் வளம், நுண்ணூட்டச்சத்துக்கள், கரிமச்சத்து, இது எல்லாமே மண்ணுக்கு கிடைச்சிருக்கு. தேவைப்படுறவங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரோம்.